இப்போ லைவ்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது மஞ்சரி சொல்கிறாங்க, இனிமேல் இந்த கல்யாணம் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், டைரெக்டாக போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்னர்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி அவங்களோட பட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பார்ட்னர் பற்றி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு ஜாக்லின் அப்படியான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்துக்குமரன் கிட்ட வந்துட்டு மஞ்சரி சொல்கிறாங்க, ஒரு ஃபேமிலி வந்து என்கிட்ட முரண்பாடு கண்டிப்பாக இருக்குன்னு ஷுவராக சொல்ல மாட்டாங்கன்னு இருக்குன்னா அது வந்து முத்துவோட ஃபேமிலி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க முத்துக்குமரன் சொல்கிறாரு, இல்லை எங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக சௌந்தர்யா மேலே முரண்பாடு இருக்காது, ஜாக்லின் மேலே இருக்காது, தீபக் அண்ணன் மேலே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சொல்லும்போது சவுண்டு மேலே முரண்பாடு இருக்காது நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கேட்குறாங்க. உடனே முத்துவும் அப்படியே பேசாமல் இருக்கிறாரு. அப்புறமா நீ எப்படி விளையாடுவேன்னு உங்கள் அப்பாகிட்ட கேட்பியா அப்படின்னு மஞ்சரி கேட்டதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறாரு, நீ நான் நல்லா விளையாடுறேன்னா அப்படிலாம் நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்கவும் மாட்டேன், எங்கள் அப்பா அம்மா அப்படி சொல்கிற ஆளும் கிடையாது, அம்மா இதான் நான் உனக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக பிடிக்கும், பெற்ற அம்மா அப்பாவுக்கு பிடிக்காம போகுமா, ஊருக்கே பிடிச்சிருக்கு. உடனே அவங்க வந்துட்டு நான் இப்படி இதாம்மா நான் அப்படி உனக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் கேட்பேன், எங்கள் அப்பா அம்மா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி விளையாடு இப்படி விளையாடுன்னு சொல்கிற ஆட்கள் கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இதான் லைவ்ல டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இன்னும் முத்துக்குமரன் ஃபேமிலி வரல, எல்லாருமே ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். வந்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.